ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏபி குக்ஸ். இன்றைக்கி மண்டே. இந்த டே எப்படி போச்சுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டே ஸ்டார்ட் ஆனது இந்த மாதிரி சூப்பரான ஒரு வியூவில் தான். மார்னிங் டிஃபனுக்கு இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு. இடியாப்பத்தில் 2 வெரைட்டிஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். இது மெத்தடும் இதோட மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறமா லஞ்சுக்கு நெக்ஸ்ட் நவராத்திரி ஸ்பெஷல்னால சாம்பார், அவியல், அப்புறம் சிறுபருப்பு பாயாசம். ரொம்ப ஹரிபரியாக போச்சு இன்றைக்கி, அதனால் வீடியோ எடுக்க முடியல மதியம். ஈவினிங் ஸ்நாக்குக்கு பஜ்ஜி ரெடி பண்ணியிருந்தோம். இதோட அளவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறமா ஈவினிங் காஃபியும் பஜ்ஜியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறமா 1 வீக்காக கலெக்ட் பண்ணி வச்சுருந்த பட்டர் இருந்துச்சு, அதை உருக்கி கீ ரெடி பண்ணிடலான்னு ரெடி பண்ணியாச்சு. இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, கீ ரெடி பண்ணுறதுக்கு பட்டரை ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வெளியில் எடுத்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு அதை ஒரு பேனில் ஊற்றி மெல்ட் பண்ணினதுக்கப்புறமா தாளிக்கும் போது முருங்கை இலையும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து விட்டுடலாம். ஒரு பிஞ்ச் அளவு ராக் சால்ட் போடுவாங்க, அது போட்டு இதை கூல் டவுன் பண்ணி தனியாக ஒரு கண்டெய்னரில் மாற்றி வச்சிடலாம். அப்புறமா ஈவினிங் சாமி கும்பிட்டாச்சு வீட்டில். அப்புறம் கோவில் போக வேண்டியது இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் கோவில் கிளம்பி போயிட்டோம். இந்த கோவிலில் கொலு வச்சுருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு பிரசாதம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு ரவை தோசை தான் ரெடி பண்ணியிருந்தோம். இந்த அளவு எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது ஒரு 30 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுடலாம், அப்போ தான் நல்லா ஊறி வரும். இது நல்லா ஊறி வர கேப்பில் நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஆயிலில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி, மிளகா இவ்வளவும் போட்டு நான் கொஞ்சமாக வதக்கி விட்டுடலாம். இதை லைட்டாக வதக்குனா போதும். இப்படி வதக்கி ஆட் பண்ணால் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வதக்கி மாவில் ஆட் பண்ணி இதோட மிளகு சீரகம் இடித்து அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசை சுடலாம். தோசை சுடும்போது நல்லெண்ணெய் சேர்த்து சுட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு கிறிஸ்பியான ஒரு ரவா தோசை ரெடி. நைட்டு டின்னர் முடிஞ்சிருச்சு. இதோட கோகோனட் சட்னி வச்சு ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.